அதாவது நம்ம என்ன அப்டேட் குடுத்துருக்காங்கன்னா டீம் வந்து, இப்ப இந்த 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, டாக்டைல் அதாவது டிஎன் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்டேட் வந்து பண்றாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சைட் வந்து ஒரு 5 நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த டிஎன்எஸ் அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி ஒரு 5 நாள் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி டாக்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஐடி போட்டிருப்போம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த அப்ளைனர் வந்து மிஸ் ஆகி ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடையில நடந்த பிரச்சனையால வந்து பாத்தீங்கன்னா, லாக் ஆயிருக்கு. ஸோ அத ரிலீஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 10 நமக்கு மேல 10 அப்ளைனர் வரை வந்து பாத்தீங்கன்னா, அத நம்ம வந்து பாக்க முடியும். அவங்களோட வாலெட்டு, யாரோட இதுல வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்காங்க வச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாக்க முடியும். ஸோ அந்த ஒர்க்க தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, டிஎன்எஸ் வந்து மீட்டெடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், நம்ம மே மாசம் குடுத்துருக்காங்க. மே மாசம் என்ன அப்படிங்கும்போது நம்மளோட காயின் டீடைல் வந்து குடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அப்டேட் நமக்கு டிஎன்எஸ் அப்டேட் முடிஞ்சுச்சு அப்படின்னா, கான்டாக்ட் அட்ரஸ் வந்து மாத்துறாங்க. ஸோ ஹெச்எஸ்சி கான்டாக்ட் அட்ரஸ மாத்திட்டு சிஇஎஸ் இதுதான் நம்மளோட காயின் அப்படிங்கிற மாரி கான்டாக்ட் அட்ரஸ வந்து இப்பவே மாத்தி வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா, இமிடியேட்டா வந்து நமக்கு ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டைல் வந்து எல்லாமே வந்து ரெஃபரல் இன்கம் எல்லாம் கரெக்ட்டா வருதா? ஐடிஸ் வந்து கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதா? அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபோர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு மே மாசத்துல வந்து ஃபோர்க் அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. மே 1 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 10ஆம் தேதி நமக்கு அதிகபட்சம் டைம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, 1ஆம் தேதி நமக்கு ஃபோர்க் சிஎஸ் காயினா மாறிடுச்சு அப்படின்னா, அந்த இடப்பட்ட அந்த 10 நாள் அவங்க எதுக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, டாக்டைல பேஸ் பண்ணி இப்ப நம்ம காயின் வச்சு சிஎஸ் காயின் வச்சு தான் ஐடி போடுறோம். ரெஃபரல் இன்கம் எல்லாம் அதுல கரெக்ட்டா பிரியுதான்னு செக் பண்றதுக்கு ஒரு காரணம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 டூ அந்த 10 மே 10 குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து ப்ரமோஷன்ஸ் ஒர்க்கு அந்த Twitter, Insta, Facebook மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் குடுத்துருக்காங்க. டாப் 5 எக்ஸ்சேஞ்ச் குடுத்துருக்காங்க அப்படின்னா, டயர் 1 பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சுலலாம் நம்மளோட காயின் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு தேவையான அந்த ப்ரமோஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சுருவாங்க. அந்த 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள. இதுதான் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10ஆம் தேதி ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டெக்ஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். அப்படின்னு நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். இன்கேஸ் அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதே நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டாப் 5 எக்ஸ்சேஞ்ச் அந்த டயர் 1 பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சுலலாம் வெளியிடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இன்கேஸ் நம்மளோட எக்ஸ்சேஞ்சுல மட்டும் அதாவது வேல்டெக்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, காயின வந்து ட்ரேடிங்ல விட்டாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் அதாவது ஒரு 1 வாரம் செக் பண்ணி பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் கரெக்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, பக்ஸ் இல்லாம செய்யாம கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மே 10ஆம் தேதி வச்சுக்கோங்க. அந்த 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 15ஆம் தேதி ஒரு 5 நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எத செக் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட காயின் வந்து மினிமம் அதான் நம்மளோட பிரெடிக்ஷன் சொல்றோம். மினிமம் ஒரு $20 இருக்கும். நம்மளோட டெக்ஸ்ல மட்டும் வந்து டாக்டைல்ல வந்துச்சு அப்படின்னா, ஒரு $20 மினிமம் $20 வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல அதே நாள் சேம் 10ஆம் தேதியோ அல்லது ஒரு 5 நாள் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 15ஆம் தேதியோ, 20ஆம் தேதியோ எப்பவோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 20க்குள்ள வந்து ஓப்பன் டெக்ஸ்ல விட்டாங்க அப்படின்னா, காயினோட ரேட்டு கண்டிப்பா $40 வந்து ரீச் ஆகும். இதுதான் வந்து இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்டேட் நமக்கு அதிகபட்சம் டைம் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க குடுத்ததுபடி 40 நாள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா 40 நாள் வந்து டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 80% இருக்கு. ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வரதுக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ, 5 நாளைக்கு முன்னாடியோ வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்தே ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி வந்து ஃபோர்க் பண்றாங்க. அப்ப அந்த ஃபோர்க் பண்றதுக்கு முன்னாடியே இப்ப சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து மாத்துறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அது டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். அவங்க என்னைக்கு ஃபோர்க் பண்றாங்களோ, அன்னைக்கு சிஎஸ் காயினோட வேல்யூ அது வந்து இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம சேல்ஸ் பண்ணவோ, ட்ரேடிங் பண்ணவோ முடியாது. ஸோ அவங்க சொல்ற டைம்க்கு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி முடிஞ்ச உடனே அந்த 10ஆம் தேதிக்குள்ள டெக்ஸ்ல வரும்போதோ, இல்ல ஓப்பன் மார்க்கெட்ல வரும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல பீக் இருக்கும். அதனால வரக்கூடிய அப்டேட் நமக்கு அதிகபட்சம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு 40 நாள் பல்ல கடிச்சுட்டு உள்ளுக்குள்ள நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த அப்டேட் எல்லாம் அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ, கண்டிப்பா முடிச்சுருவாங்க. ஏன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்சேஞ்ச் அந்த 10 எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 எக்ஸ்சேஞ்ச்ல ஆல்ரெடி பேசி வச்சுட்டாங்க. பேசி வச்சுட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அந்த ஆடிட்டிங் ஒர்க், அந்த ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்றது, அந்த மாரி டீட்டெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சுக்காரங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான வேலைகள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நியூ டெக்னிக்கல் டீமு, லாடோ சைடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி அத எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ, அந்த 10ஆம் தேதி அவங்களோட டார்கெட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு டேட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸும்,
சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வெளியில உள்ள எக்ஸ்சேஞ்சிலையும் சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னர் பேலன்ஸ் லாக் ஆனது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள வேலைப்பாடுகள் தான். அதுக்கு தான் இப்ப இந்த 5 நாள் டைம் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஏப்ரல் இப்ப நடந்திருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு 1ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து டாக்டைல் அதாவது டிஎன்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேஷன் வந்து போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஐடி போடுறது வைக்கிறது எதுவுமே பண்ண முடியாது. அந்த 5 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. இதுவரை எதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்னர் பேலன்ஸ்ல ஃபண்ட் லாக் ஆனது, அப்ளைனரோட ஐடி இதுவரை பாத்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு மேல இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அவங்களோட இதை மட்டும் தான் பார்க்க முடியுது மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கிறேன். என்னோட அப்ளைனர் வந்து கதிரவன் ப்ரோ இருக்காரு. கதிரவன் ப்ரோட அப்ளைனர் வந்து பாத்தீங்கன்னா லதா மேடம் இருக்காங்க. அவங்களோட அப்ளைனர் கோவிந்தராஜ் சார். அதுக்கடுத்து ஜெகதீஷ் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா 10 அப்ளைனரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்களோட வேலை ஸ்டேட்டஸ் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ண முடியும். எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த 5 நாள்ல வந்து அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையை முடிச்சு கொடுத்துறாங்களோ அதுக்கப்புறம் இந்த மாசம் இருக்கிற 20 நாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்றாங்க. அப்ப ஃபைனலா எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா மே 1ஆம் தேதி 4க்கு. அப்போ 4க்கு இந்த 20 நாள் இடப்பட்ட நாள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாற்ற வைக்கிறது எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. 1ஆம் தேதி 4க்கு ஆன உடனே காயின் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆ மாறிடும். வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5 நாள் 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் போயிட்டு இருக்கும். டாக்டைல பேஸ் பண்ணி டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கும். அப்புறம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா காயின் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல வந்துரும். நம்மளோட டெக்ஸ்ல வந்துரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க டீம். தேங்க்யூ டீம்.